வணக்கம். ஷர்குருவே சரணம். உங்கள் அன்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு அற்புதமான படைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சர்க்குருவுடைய கருணைகளை என்னவென்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதோடு சேர்ந்து வரக்கூடிய குரு பூஜை, 11வது குரு பூஜை எவ்வளவு அற்புதமாக நடைபெறப் போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான இந்த பதிவு. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், மாலை அணிவது, விரதம் இருப்பவர்கள் எப்படி எப்படி இருந்துக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம், எப்படி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எப்போ வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். கவனமாக பார்த்து நன்றாக தெரிந்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதன் பிரகாரம் ஐயனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்து அதற்கு முன்னாடி ஒரு நாள் வந்து இங்கே தீர்த்த காவடிகள்லாம் எடுத்து தீர்த்தங்க அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து ஐயனுக்கு அந்த குரு பூஜை மிக அற்புதமாக நேர்த்தியாக மிக கோலாகலமாக கொண்டாடப் போகும் அந்த அற்புத நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பங்கும், இந்த வீடியோவை பார்க்கும் அத்தனை பேருடைய பங்கும், மாலை அணிவித்து வர வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேருடைய பங்கும், அங்கிருந்து கலசம் எடுத்துகிட்டு வரணும் தீர்த்தம் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருடைய பங்கும் இதில் இருக்கட்டும் என்பது எனது ஆசை. பாலாஸ் ஆன்மீகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குரு பூஜை பற்றிய இந்த அருமையான விரதங்களை பற்றி பேசுவோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஐயனுடைய மகா குரு பூஜை எப்படி நடைபெற போகிறது, எப்போருந்து நடைபெற போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவு. உங்களுக்கு தெரியும், வருகிற 9/3 ஞாயிற்றுக்கிழமை 2025 அன்று, சரிங்களா, வர்ற மாசிக்கு 25ஆம் தேதி இந்த குரு பூஜை, ஐயனுடைய 11வது குரு பூஜை மிக கோலாகலமாக ஆரம்பிக்க போகிறது, கொண்டாடப்படுகிறது. அன்று எல்லாரும், நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற அனைவரும், ஷட்குருவின் பக்தர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அந்த குரு பூஜையினுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும். ஐயனுடைய அருள், சர்க்குருவினுடைய அருள் அத்தனையும் நீங்கள் பெறணும். அதுதான் என்னுடைய ஆசை, வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. நீங்கள் அனைவரும் வரணும். சரியா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஐயா நான் மாலை போடணும், விரதம் இருக்கணும், எப்போ இருந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விதமாக நீங்கள் மாலை போட்டுக்கலாம். ஒவ்வொருடைய சூழ்நிலை, கொஞ்சம் சௌரியங்கள், சூழ்நிலையை பொறுத்து தான் போடணும். 48 நாள் போட்டுக்கலாம், 21 நாளில் போட்டுக்கலாம், 17வது நாள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் போட்டுக்கலாம், எப்படி போட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வர்ற இப்போ தை 8ஆம் தேதி, சரிங்களா, வர 21ஆம் தேதி வரப்போகுது, 21/2025 திங்கட்கிழமை வரும்னு நினைக்கிறேன். இந்த அற்புதமான நாளில் நீங்கள் 48 நாள் நான் விரதம் இருக்கணும் சார், 48 நாள் நான் ஒரு மண்டலம் இருந்து ஐயனுக்கு மாலை அணிவித்து நான் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை நீங்கள் ஃபாலோ செஞ்சுக்கலாம். சரிங்களா, மறக்காமல் இதை பாருங்கள். நான் இதில் காட்டுற வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன், அந்த நேரத்தையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா சார், நான் 21 நாள் இருக்கணும் சார், எனக்கு அவ்வளோதான் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா, 21 நாள் மாலை போடணும்னு நினைக்கிறவங்க மாசி 5ஆம் தேதி, சரிங்களா, மாசி 5ஆம் தேதி வருகிற 17/2/2025, சரிங்களா, திங்கட்கிழமை விழுகுது. அந்த நாளை நீங்கள் அற்புதமாக தேர்ந்தெடுத்துக்கிடலாம். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 16 நாள் தான் சார் என்னால் போட முடியும். 22/1/2025 மாசி 10ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் தாராளமாக மாலையை போட்டு வரலாம். 5/3 மாசி 21, சரிங்களா, 5/3 மாசி 21 இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். 5 நாள் தான் சார் இருக்கணும் சார், எனக்கு 3 நாள் தான் சார் இருக்குது, அந்த 3 நாள் தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் அதற்கானவும் நீங்கள் போட்டு மாலையை போட்டு வரலாம். மாசி 23 7/3/2025 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சரிங்களா, அந்த நாளும் நீங்கள் போட்டு அந்த 3 நாள் கணக்குக்கு வரலாம். சரிங்களா, இந்த மாலை போட்ட அனைவர்களுக்கும் மறுபடியும் நான் கரெக்டாக சொல்கிறேன், டேட்டை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் பாருங்கள். 11வது மகா குரு பூஜை ஆரம்பிக்க போகிறது மாசி மாதம் 25ஆம் தேதி 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மகா குரு பூஜை ஆரம்பமாகும். மாலை அணிவிக்க விரும்புபவர்கள் மாலை அணிவிக்கணும் சார், மாலை அணிஞ்சிட்டு நான் விரதம் இருந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாருங்கள். 48 நாள் விரதம் இருப்பவர்களுக்கு
இந்த தை மாதம் 8ஆம் தேதி இருந்து 21/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று முதல் நீங்கள் ஆரம்பித்து கொள்ளலாம். இல்லை சார் எனக்கு 21 நாள் தான் சார் என்னால் போட முடியும்னு நினைக்கிறவங்க 21 நாட்கள் விரதம் இருந்து மாசி 5 முதல் 17/2/2025 திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் மாலை போட்டு ஃபாலோ பண்ணி வரலாம். அதை இல்லை சார் என்னால் முடியாது, டைம் இருக்குது, எனக்கு டைம் இல்லாமல் சூழ்நிலைகள் நான் அலைஞ்சிட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 16 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து வரலாம். 16 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மாசி 10ஆம் தேதி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, மாசி 10ஆம் தேதி 22/2/2025 சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் 16 நாள் கணக்குக்கு எடுத்துக்கலாம். அதை அடுத்து 7 நாட்கள் போதும் சார் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி 19ஆம் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. 3/3/2025 அன்னைக்கு திங்கட்கிழமை ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அருமையாக அந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து 7 நாட்கள் விரதம் இருந்து வந்துக்கலாம். சார் எனக்கு டைம் இல்லை, எனக்கு 5 நாள் தான் சார் இருக்குன்னு நினைக்கிறவங்க 5 நாள்லேயே நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கலாம். 5ஆம் நாள் போடுறவங்க மாசி 21/5/3/2025 புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் 3 நாள் இருந்து நான் வரணும் சார், எனக்கு டைம் இல்லாத நிறைய ஒர்க்கில் இருக்காங்க, இந்த வெளியே போகிறவங்க வரவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு 3ஆம் நாள் மாசி 23/7/3/2025 வெள்ளிக்கிழமை நீங்கள் மாலை போட்டுக்கிடலாம். ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இதுதான் மாலை போடுறதுக்கான அருமையான அற்புதமான ஒரு காலகட்டங்கள். இந்த விரத நாட்கள் 48 நாள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக உங்களுக்கு இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக 48 நாள் இருந்து வந்தவங்களும் சரி, இல்லை லாஸ்ட் டைம்லும் சரி 9/3 அன்னைக்கு தான் நான் வருவேன்னா தவறு. அதற்கு முதல் நாளே நீங்கள் வந்துடணும். 2 நாள் மிக அற்புதம். முதல் நாள் உங்களுக்கு தெரியும், தீர்த்த காவடி எடுத்து வர்றது, அங்கேருந்து ஐயனுக்கு எடுத்துகிட்டு வந்து மறுநாள் தான் குரு பூஜை, மகா குரு பூஜை. அதை வச்சு தான் ஐயனுக்கு குரு பூஜையே நடக்கும். சரிங்களா? காலையில் 8 மணிக்கு இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 8 மணிக்கு ஜீவ சமாதியிலிருந்து மாலை அணிந்தவர்கள் அனைவரும், மாலை அணிந்த பக்கம் ஆகும் வச்சுங்க, மாலை அணிந்தவர்கள் அனைவரும் காலை 8 மணிக்கே ஆரம்பித்து இங்கிருந்து நடைப்பயணமாக ஐயனுடைய ஜக்கமால் கோயில், ஐயன் ரொம்ப விரும்பி இருந்த அந்த ஜக்கமால் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து தீர்த்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அங்கிருந்து 8 மணிக்கு இங்கே போய் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி கோலாகலமாக ரொம்ப ஆடி பாடி மகிழ்ந்து ஐயனை வணங்கி ரொம்ப அற்புதமாக வந்து சேர்றதுக்கு 4 மணி 5 மணி கூட 6 மணி கூட ஆகிடுது. சரிங்களா? அந்த தீர்த்த கலசங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு தான் மறுநாள் ஐயனுக்கு எல்லாமே செய்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மறக்காம இந்த அற்புதமான இந்த பதிவை நீங்கள் பார்த்து மாலை அணிவிப்பது எப்படி, மாலை அணிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த நாட்களை கடைபிடிச்சு ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இந்த நாட்களை கடைபிடிச்சு அருமையாக வந்து சேருங்க. மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்களை அனைவருக்கும் ஐயனுடைய கருணையும் அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். தேனியிலிருந்து உங்கள் அன்பன் நண்பன் பாலா செல்வி. வணக்கம். சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.